ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்டோட டுட்டோரியல்ஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சம் இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ரேஞ்சுக்குள்ள உள்ள வேல்யூஸை ஆட் பண்ணி ஓவரால் டோட்டல் பார்க்கறதுக்கு நம்ம சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். அதே சம் இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, அதே சேம் தான், பட் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி அந்த வேல்யூக்கு அகைன்ஸ்டாக உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஓவரால் சம் பண்ணி எவ்வளோன்னு பார்க்கறதுக்காக நம்ம சம் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதுவும் கூகுள் ஷீட்டோட ஒரு ப்ரீ மேட் ஃபங்க்ஷன் தான். இது நம்மளுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுனா, இப்போ நிறையா கேட்டகரி இருக்கும்போது அதோட ஓவரால் டோட்டல் நம்ம பார்க்கறதுக்கு இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். இது நிறைய லெக்கில் நம்மளுக்கு சம் இஃப் ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ சம் இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கூகுள் ஷீட் டுட்டோரியல்ஸ் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். கூகுள் ஷீட் டுட்டோரியல்ஸ் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் டேட்டா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன். என்ன விதமான டேட்டானா, ஒரு 10 ஸ்டூடெண்டோட நேமு, சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் அவங்க வாங்கின மார்க், சேம் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண அதே டேட்டாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் டைட்டில் போட்டுக்கிறேன். முதல் 10 நேம் போதும். சப்ஜெக்ட் இப்போ தமிழ்னு கொடுத்துக்கிறேன். இங்கிலீஷ்னு கொடுத்துக்கிறேன். கூகுள் ஷீட்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அவங்களோட மார்க் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் சம் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, இங்கே ஈக்குவல் டு ஓப்பன் சம் ஓப்பன் பேரந்திசிஸ் ஓப்பன் பேரந்திசிஸ் C2லேருந்து C11 வரையும் கொடுத்துட்டு ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பேரந்திசிஸ். அடுத்து கொடுத்தோம்னா டோட்டல் ஓவரால் சம் எவ்வளவோ அது நம்மளுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா ஓவரால் சம் பார்த்தீங்கன்னா 689 நம்மளுக்கு வந்துருக்கு. இதே சம் இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, சிம்பிள் தான். சப்ஜெக்ட் டோட்டல் சம். இப்போ சப்ஜெக்ட் எல்லாமே இங்கே டைப் பண்ணிக்கிறேன். இப்போ சம் இஃப் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஓப்போ ஈக்குவல் டு சம் இஃப் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கமா இங்கே உள்ள சப்ஜெக்டை கொடுத்துக்கிறேன். தமிழாக இருந்ததுன்னா
அதில் உள்ள எல்லா ஓவரால் மார்க்கையும் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு க்ளோஸ் பேரந்திஸ் கொடுத்துட்டேன். 278 ஆட்டோ ஃபில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மறுபடியும் ஈக்குவல் டு சம் இஃப் சம் இஃப் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், காமா இங்கே உள்ள சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், மறுபடியும் ஒரு காமா, ஓவரால் மார்க் க்ளோஸ் பேரந்திஸ் என்டர். இப்போ 190 இங்கிலீஷில் வந்திருக்கு. இப்போ அதே இது கூகுள் ஷீட்டுக்கு பார்த்துக்கிறேன். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்ட உடனே சம் இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். அடுத்ததான் ஓப்பன் பேரந்திஸ்க்கு அப்புறம் எந்த சப்ஜெக்ட், அதாவது எதில் நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ள கூகுள் ஷீட்ஸ்னு இருந்தால் அதோட ஓவரால் டோட்டல் மார்க்ஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிஷன் இப்போ இதில் எழுதுகிறோம். க்ளோஸ் பேரந்திஸ் என்டர். ஸோ வந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் ரீசெக் கூட பண்ணனா கூட ஒரு சிம்பிளாக ஒன்று பண்ணலாம். ஈக்குவல் டு சம்மு ஓப்பன் பேரந்திஸ் தமிழ் மட்டும் அந்த 4 வேல்யூ மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பேரந்திஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா 278, இங்கே 278 தான் இருக்கும். ரெண்டும் ப்ராப்பராக நம்மளுக்கு சம் இஃப் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ சம்முக்கும் சம் இஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம் வந்து நம்ம ஓவரால் வேல்யூஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ரேஞ்சுக்குள்ள ஓவரால் வேல்யூஸ் பார்க்கலாம். ஆனால் சம் இஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம அதில் உள்ள அதோட ஓவரால் வேல்யூ மட்டும் பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்க ரேஞ்சுக்குள்ள உள்ள இந்த தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்டோட கண்டிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட ஓவரால் வேல்யூ மட்டும் எவ்வளவோ அதை மட்டும் நம்மளுக்கு தனியாக அது எடுத்து தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி சம்முக்கும் சம் இஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சம்முக்கும் சம் இஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்து சம் இஃப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட கூகுள் ஷீட் வீடியோஸை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.